தமிழ் அப்படிங்கிற சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்களுடைய மாத சம்பளத்தில் நாங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறோம், எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மணி மினிட் தமிழ் அப்படிங்கிற சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதம் சம்பளம் பார்த்திங்கன்னா, எங்களுடைய ஃபேமிலிக்கு நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். மாத சம்பளம் 10,000 ரூபா. இந்த 10,000 சம்பளத்தில் நாங்கள் எப்படி ஃபேமிலியை குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னாக்கா, மாதம் மாதம் எங்களுக்கு சம்பளம் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிச்சது போக 10,000 ரூபா வரும். இந்த 10,000 ரூபாயில் நாங்கள் 2 பேர் வீடு பார்த்திங்கன்னா சொந்த வீடு, அதனால் பிரச்சனை இல்லை. வாடகை வீடாக இருந்தால் அதுக்கு தனியாக வாடகை எப்படியும் மாதம் 2,000 ரூபா வாடகையே போயிடும். அதனால் சொந்த வீடாக இருக்குங்காட்டி பிரச்சனை இல்லை. வாடகை வீடாக இருந்தால் மாதம் வீட்டு வாடகை 2,000 ரூபா போகும். அதனால் எங்களுக்கு சொந்த வீடாக போயிடுச்சு. அதனால் வீட்டு வாடகை எங்களுக்கு கிடையாது. அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா, மாதம் ஒரு சிப்பம் எடுப்போம். ஒரு சிப்பம் எங்களுக்கு 1,400 ரூபா. ஒரு சென்னை கேட் அப்படிங்கிற அரிசி தான் மாதம் எடுப்பேன். சென்னை கேட் அப்படிங்கிற அரிசி. அந்த அரிசி பார்த்திங்கன்னா 1,400 ரூபா. அப்புறம் அது போக இட்லி அரிசி ஒரு 5 கிலோ தனியாக வாங்குவோம். இட்லி அரிசி அப்புறம் ரேஷன் அரிசி கூட மிக்ஸ் பண்ணி தோசை இட்லி நைட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா தோசை இட்லி இந்தமாரி, அப்புறமாட்டு சப்பாத்தி மாவு அது வாங்கி அதுமாரி பண்ணிக்குவோம். அதேமாதிரி இட்லி தோசை இந்தமாரி நைட் ஆனால் டெய்லியும் நைட்டு வேண்டாம் இட்லி தோசை. அதனால இட்லி அரிசி ஒரு 5 கிலோ, அப்புறம் அது கூட ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்குவோம். அது ஒரு 200 ரூபா. அரிசி செலவு மாதம் ஒரு சிப்பம் அரிசி 1,400, அப்புறம் இட்லி அரிசி 200, இது 1000 ரூபா. அப்புறம் மளிகை செலவு பார்த்திங்கன்னா, மாதம் எனக்கு எப்படியும் 1,800 ரூபா இந்த மாதிரி தான் வரும். 1,800 ரூபா, 1,800 ரூபாய்க்குள்ளே வரும். மேலே அப் அண்ட் டவுன் இருக்கும். 1,800 ரூபா, 1,900, 1,700, 1,700, 800, 900 இதுக்குள்ளே தான் மாதம் எங்களுக்கு மளிகை செலவு வரும். அதனால் மளிகை செலவில் எப்படியும் 1,800 ரூபா போயிடும். அப்புறம் காய்கறிகள் பார்த்திங்கன்னா, நாங்கள் அதிகமாக போய் மளிகை கடையில் அதிகமாக காய்கறி வாங்க மாட்டோம். ரேட் அதிகமாக இருக்குதுன்னு வாரம் எங்கள் ஊரில் வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சந்தை. அதனால் வாரம் சந்தையில் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி வாரம் வாங்குறதுனால 4 வாரத்துக்கு சேர்த்து 1,500 ரூபா வரும். வாரம் எப்படியும் 400 ரூபாய் ஆயிரும். 400 ரூபா, 350 ரூபா இதுமாரி வரும். வாரம் கூரில் தான் வாங்குவோம். கூறு எங்கள் ஊரில் மயில்மேல் பார்த்திங்கன்னா கூறு 20 ரூபா. அதனால் காய்கறி கூரில் எடுத்துக்குவோம். அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் காய்கறிகள் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவையானது எப்படியும் 1,500 ரூபா வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு, கேஸ் சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா அது ஒரு சிலிண்ட்ரு 900 ரூபா வருது. 900 ரூபாய்க்கு எடுத்தோம்னா அது எனக்கு 3 மாதத்துக்கு வரும். அது எப்படி 3 மாதத்துக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் அதிகமாக விறகடுப்புலேயே பண்ணிக்குவோம். மழை காலத்துக்கு நாங்கள் அதிகமாக சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். 2 மாதத்துக்கு தான் வரும். 2 மாதத்துக்கு 2.5 மாதத்துக்கு தான் வரும். அது வெய்ய காலம்னா எங்களுக்கு 3 மாதத்துக்கு வரும் சிலிண்ட்ரு. நாங்கள் அதிகமாக விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் சமையல் பண்ணுறதுக்கு. இதுமாரி ஏதோ ஒன்றுக்கு. அதனால் விறகடுப்புலையும் சிலிண்டர்லேயும் மாற்றி நாங்கள் இது பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு சிலிண்டர் கொஞ்சம் மாதம் ஒரு சிலிண்டர் 900 ரூபாய்னா 3 மாதத்துக்கு வரும். அப்போ மாதம் 300 ரூபா இருக்குங்க. அப்புறம் பைக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வரும் பெட்ரோல். நாங்கள் அதிகமாக பைக்கில் போய் ஆற்று தண்ணி கொண்டாடுறது, இந்தமாரி நல்ல தண்ணி கொண்டாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு பெட்ரோல் செலவு எப்படியும் மாதம் ஒரு 500 ரூபா வந்துடும்னு வைங்களேன். ஆமாண்ணா 500 ரூபா வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபோனுக்கு டச் ஃபோனுக்கு மாதம் 300 ரூபாய்க்கு போட்டாகணும். 28 நாளைக்கு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடணும்.
அப்புறம் எங்கள் ஒய்ஃப் செல்லுக்கு வந்து பட்டன் செல்லு தான். ஜியோ பாரட் அப்படிங்கிற பட்டன் செல்லு. இந்த ஜியோ கொடை போட்டு வித்தாங்க. அதில் ஒரு ரூ. 800 ஒரு செல்லு வாங்கினோம். அந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ரொம்ப கம்மி. ஜியோ செல்லுங்கிறதுனால மாதம் ரூ. 125 போட்டால் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். இன்கமிங், அவுட் கோயிங் எல்லாம் அன்லிமிட்டெடு. அது 28 நாளைக்கு 125 போட்டால் அதுமாரி ஜியோ பாரத்து. இதுமாரி பட்டன் செல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டச் செல்லாம் வாங்கலை. நாங்கள் இந்த ஒரு டச்லேயே நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணிக்குவோம். நைட்டு வந்தால் பார்த்துக்குவா. அதனால் மற்றபடி ஃபோன் பேசுகிறதுக்கு இந்த செல்லே போதும். சிக்கன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டனெல்லாம் எடுக்கவே மாட்டோம். மட்டனெல்லாம் நாங்கள் அதிகமாக எடுக்க மாட்டோம். ஏதோ வாரத்தில் மாதத்தில் ஒரு டைம் தான் எடுப்போம். ஒரு 1/2 கிலோ எடுப்போம். அது நான் சாப்பிட மாட்டேன் மட்டனு, என் ஒய்ஃப் தான் சாப்பிடுவா. அதனால எடுப்போம். அதனால் சிக்கன் வேணால் வாரம் எடுப்போம். 1/2 கிலோ 100 வருது. சிக்கன் வந்து 1/2 கிலோ 1 கிலோ 200 வருது. இப்போலாம் விலை ஏறிடுச்சு. இப்போ விலை ஏறி இறங்கும். அதனால் நாங்கள் ஏறினாலும் இறங்குனாலும் சரி 100 தான் எடுப்போம். 1/2 கிலோ 100. அப்போ 4 வாரத்துக்கு 400 ஆகுது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் டோட்டலாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 6525 வருது டோட்டலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டே வராது. ஒரு மாதத்தில் கையில் கம்முன்னு இருக்க மாட்டோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, மிச்சர் வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஏதாவது மீன் சில்லி வாங்கி சாப்பிட்றது, இதுமாரி சின்ன செலவு இருக்குது. இப்போ ஜியோ நெட்டு தீர்ந்துருச்சு. ஒரு 10-50 ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்தமாரி சின்ன செலவுகளெல்லாம் போயிடும். திடீர்னு ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு நெட்டு காலியாயிரும் 1.5 ஜிபி. அப்போது மறுபடியும் ஒரு 10-50 ரீசார்ஜ் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அதுமாரி சின்ன செலவுகள்லாம் சேர்த்தா அது ஒரு ரூ. 475 போயிருந்துடும். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7000 செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7000. 10,000 7000 போச்சு அப்படின்னாக்கா மீதி சேமிப்பு பார்த்தீங்கன்னா 300 சேமிப்பு. மாதம் 300 3000 சேமிப்பு. சார் 300 10,000 7000 செலவு போச்சு அப்படின்னா மீதி 3000 சேவ் பண்ணலாம். இந்த 3000 சேவ் பண்ணி நீங்கள் பேங்கில் 3000 சேர்த்திட்டு வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சீட்டு போட்டாலும் சரி, இந்தமாரி மேலே நாங்கள் எதுவும் சீட்டெலாம் எதுவும் போடல. 3000 சேவ் பண்ணிவிட்டு மற்றபடி ஏதாவது பெரிய செலவு, ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும், ஒரு ஃபேன் வாங்கணும், அந்தமாரிக்காக நாங்கள் சேவ் பண்ணுவோம். ஏதாவது ஃபேன் வாங்கவே தேவை இருந்தால் அந்த 3000 ஃபேன் போயிடும். அப்புறம் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கவே தேவை வரும். அப்புறம் பைக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு வரும். அதுமாரி எப்படியோ ஒன்று இந்த சேமிப்புன்னு சொல்ல முடியாது. இது எப்படி வந்தாலும் செலவு தான். இதுவுமே இனிமேட்டு தான் சேவ் பண்ணணும். இதுவும் செலவாயிரும். இப்போது பைக் செலவாயிரும், இல்லைன்னா இதுமாரி ஏதோ ஒரு செலவு வந்துடும். அதேமாரி இஎம்ஐ இருந்துச்சுன்னா இதில் அப்புறம் இந்த 3000 எப்படி 2000 இஎம்ஐ போயிடும். அப்புறம் 1000 தான் சேவ் பண்ணுற மாரி வரும். இதுமாரி தான் நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மாத செலவு எப்படி பார்த்தாலும் 7000 கன்ஃபார்மாக போயிடும். இது குறையாது. 7000 குறையாது. 6000 7000 போயிடும். அதிகமாக 7000 தான் போகும். 7000 கன்ஃபார்ம் போகும். அப்புறம் 3000 மாதம் சேவ் பண்ணுறோம். நீங்களும் இதேமாரி ஃபாலோ பண்ணிங்க. எங்களுடைய மாத சம்பளம் வாங்குகிற எங்களுடைய கணக்கு இது தான். நீங்கள் உங்களது எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.